சின்ன பையன் ஒருத்தன் அவங்க அப்பா கூட கடற்கரையில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். மாலை நேரம். மீன் பிடிச்சிட்டு அந்த கப்பல் எல்லாம் திரும்புது. பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் ஒரு கப்பலில் பார்க்குறான், பெரிய பெரிய மீனெல்லாம் இறக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்தவன் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கொண்டு போனவொடனே இன்னொரு குட்டி குட்டி கப்பல்லாம் வருது. அதுலேயும் இதே மாதிரி மீன் எடுத்தாங்க. பட் இது இங்கே இருந்த மீன் வந்து ரொம்ப சிறுசு சிறுசாகவும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு. அவன் பார்க்குறதுக்கு பிரமிப்பாக பார்த்தான். எவ்வளோ பெரிய மீன்ப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த அண்ணாட்ட கேட்குறான், அண்ணா இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு கப்பல் வந்துச்சு, அதுலேருந்து பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிருந்தாங்க, ஏன் நீங்களும் அங்கே தானே போனீங்க கடலில், ஏன் நீங்கள் குட்டி குட்டி மீனாக பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இவர் தான் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, தம்பி அவங்க வந்து பெரிய கப்பல் வச்சுருக்காங்க, பெரிய படகு வச்சுருக்காங்க, அதனால் அவங்களால உள்ளே வர போய் இந்த பெரிய மீன் எங்கே இருக்குதோ அங்கே போய் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. எங்களுக்கு வந்து சின்னது அப்படின்னால எங்களுக்கு சின்ன சின்ன மீன் தான் நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்து அங்கேருந்து பிடிச்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னோடனே இப்படியே யோசிச்சுட்டு இருக்கவன், அப்போ நம்மளும் வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக வளரணும் அப்படின்னா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ நம்மளோட குவாலிட்டியெல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டதானப்பா பெரிய ஆளாக வருவோம். அப்போ நானும் நல்லா படித்து எனக்கு நான் பெரிய வீடு கட்டணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பீங்க இல்லையா, எனக்கு இப்போ ஒன்று தோணுது, வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப விஷயங்களை கற்றுக்கணும், நம்மளோட எண்ணங்கள் பெருசாக இருக்கணும், செயலும் பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆமாங்க, 2025 வந்துருச்சு. லாஸ்ட் இயரில் நீங்கள் சின்ன சின்ன ட்ரீம்ஸ்லாம் வச்சுருந்துருப்பீங்க, அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிருந்துருக்கலாம். இந்த வருஷம் உங்களோட கோலை பெருசாக வைங்க, அதுக்கான ஆக்ஷன் பிளானை கரெக்டாக செட் பண்ணுங்கள், சந்தோஷமாக அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை இந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். வாழ்த்துக்கள்.